Okay, this is Venkat for venkafin.com. நேற்று வந்து ஒருத்தர் கர்நாடகாவிலேருந்து கன்சல்டிங் பண்ணார். இன்றைக்கி குஜராத்லேருந்து. என்னோடய இங்கிலீஷ் சேனல் அவ்வளோ பாப்புலர் இல்லை, பட் இருந்தாலும் எனக்கு தமிழில் இருக்கவங்க பேசலான்னு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பேசிக்கலி காரணம் இருக்குன்னா தமிழ் இஸ் ஹாப்பினஸ். எனிவே இன்ட்ரோ முடிச்சலாம். திஸ் இஸ் வெங்கட். விடாக்கது ஹெல்த் இன்சூரன்ஸ், பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட், ஏர்லி ரிட்டையர்மெண்ட் பிளான், எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். எவ்வளோ கன்சல்டிங் ஃபீன் கேளுங்க, அப்புறம் ப்ரொசீட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் தமிழ்நாடு ஃபார் அண்டர்ஸ்டாண்ட் தட். நம்பர் என்னோட வெப்சைட்டில் இருக்கும், இல்லாட்டி டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், போய் பாருங்கள். இல்லாட்டி மற்ற வீடியோவில் இருக்கும். பேசிக்கலி இந்த டேர்ம் இன்சூரன்ஸ், நான் இந்த வீடியோ வந்துட்டு மியூச்சுவல் ஃபண்டு பற்றி நான் பேசலை, டேர்ம் இன்சூரன்ஸ் பற்றி தான் பேசுகிறேன். ஃபோக்கஸ் இஸ் ஆன் டேர்ம் இன்சூரன்ஸ். பட் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கும் போது ஒரு சில கான்வர்சேஷனில் என்ன பண்ணுறாங்கன்னா, நான் இந்த காசை கொண்டு போய் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணால் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அது நான் கம்பேரே பண்ணி காமிப்பேன் நான். பட் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் ஆல்ரெடி போட்டுட்டேன். அது ஒரு 15 மினிட் வீடியோ போடுறதுனால யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. அதனால தான் பேசிக் டேட்டாவை சொல்லிடுறேன். நீங்கள் வந்துட்டு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், அது வெல்த் கிரியேஷனை தனியாக வச்சுக்கோங்க. பட் டேர்ம் இன்சூரன்ஸுங்கிறது என்னென்னா, நெக்ஸ்ட்டு 15 இயர்ஸ் இஸ் க்ரூசியல். நீங்கள் நெக்ஸ்ட்டு 15 இயர்ஸில் வந்து என்னதை தான் கொண்டு போய் ஒரு லம்சமாக இப்போ போய் மியூச்சுவல் ஃபண்டை 10 லட்சம் போட்டிங்கனாலும் நெக்ஸ்ட்டு 15 இயர்ஸில் வந்துட்டு ஒரு 12% சிஏஜிஆர் வச்சிங்கனாலும் எவ்வளோ வரும் நீங்களே கால்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க. சரிங்களா? கண்டிப்பாக அது வந்து 1 crore டச் பண்ணுறதுக்கு வந்து 20 வருஷமாலாம் ஆயிரும். ஒரு ஆவரேஜான சிஏஜிஆர் போட்டிங்கன்னா உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் ப்ராசஸ் பண்ணி அந்த பிடிஎஃப் ஃபைல் வந்துட்டு உங்களோட இமெயில் ஹிட் ஆன டேலேருந்து அந்த 1 crore 5 crore 10 crore கவர் இருக்கும். அதனால் டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது ஃபேமிலிக்கு செக்யூரிட்டி. ரெண்டாவது 85 வயசு வரைக்கும் இல்லை 80 வயசு வரைக்கும் எடுக்கும்போது, அட்லீஸ்ட் 75 வரைக்கும் எடுக்கும்போது ஒரு வேர்ச்சுவலாக உங்கள் சில்ட்ரனுக்கு அந்த செட்டை கிரியேட் பண்ணுறீங்க. ஹெல்த் போயிடுச்சுன்னா மறுபடியும் நல்லா தான் இருப்பீங்க. ஆனால் ஹெல்த் நல்லா இல்லை, மேஜர் ஹெல்த் செட் பேக் வந்துச்சுன்னா டேர்ம் பிளான் பற்றி ஆசையை படவே முடியாது எந்த லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியும். அதனால தான் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கும் போது லாஜிக்கலாக திங்க் பண்ணுங்கள். நீங்கள் கம்பேர் பண்ணுறத பற்றி நான் ஒரி பண்ணல, பட் இருந்தாலும் ஹேவ் சம் லாஜிக்கல் தாட் ப்ராசஸ். இது வந்து ஃபேமிலிக்காக பண்ணுறது. நம்ம வந்து ரொம்ப நாள் வாழ போகிறோமா இல்லையாங்கிறதுக்காக கிடையாது. உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ், அம்மா அப்பா ஒய்ஃப் சில்ட்ரன், அவங்க ரொம்ப நாள் வாழ போகிறவங்க அப்படிங்கிறதுக்காக எடுக்கிறது தான் டேர்ம் இன்சூரன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஹஸ்பண்ட் இருக்கிறாரு, ஒரு 85 வரைக்கும் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறாரு. லெட்ஸ் சே 60-65 சம்திங் ஹேப்பன்ஸ் செய்யும். அதுக்கப்புறம் 20 வருஷம் ஒரு ஒய்ஃப் வாழலாம். இந்த காசை லம்சமாக பெனிஃபிட் மாதிரி எங்கேயாவது போட்டு அந்த அம்மா வந்து சில்ட்ரனை டிபெண்ட் பண்ணாமல் வாழ்றதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கும் போது இந்த வெல்த் கிரியேஷனை கொஞ்சம் ஒதுக்கி வைங்க. ஸோ தட் யூ வில் பி பெனிஃபிட்டட். அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச். ஒரு ஜென்யூனான கன்சல்டிங் வேணும், மெசேஜ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நான் ரெகுலராக நம்பர் போட்டு பேசினேன்னா என்ன ஆகுதுன்னா, இட் சவுண்ட்ஸ் வெரி ஆட் டு மீ. அதனால தான் நான் வந்துட்டு கொஞ்சம் கேஷுவலாக பேசணும்னு நினைக்கிறேன். பட் ஒரு சில பாயிண்ட் ரொம்ப நேரம் பேசிகிட்டே இருக்கிறேன். ஸோ நோபடி நான் எதுவும் முக்கியமாக சொல்லணுங்கிற இடத்துக்கு வரும்போது அதுக்குள்ளே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. என் வீடியோ 10 மினிட் வீடியோ வந்துட்டு 2.5 மினிட்ஸில் ஸ்கிப் பண்ணிடுவாங்க. ஸோ ஐம் ட்ரைங் டு மேக் 2.5 மினிட் வீடியோ. ஒரு ஜென்யூனான கன்சல்டிங் என்னன்னா வெப்சைட்டில் நம்பர் இருக்கும், இல்லாட்டி டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும், இல்லை மற்ற வீடியோ இருக்கும். மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருங்க.